Hi friends, welcome to Soft and Web Technology. நான் உங்க சத்யாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் OS பேக்கேஜில் இருக்கிற ஒரு பேசிக் 5 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா OS function டாட் பைன்னு சொல்லிட்டு என்னோட ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீநேம் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். தேர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ஃபைல். ஸோ காப்பி ஃபைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன் பற்றி நம்ம ஒன் பை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த OS ஃபைல் அதாவது OS ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த OS பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இம்போர்ட் OS சொல்லிட்டு என்னோட பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டில் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் தென் ஷட்டில்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலை நம்ம ரீநேம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஃபைல் வேணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம் பண்ண போகிற ஃபைலோட நேம் வேணும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 நேம் இருந்தால் தான் நம்ம வந்து ரீநேம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரிஜினல் ஃபைல் நேம் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்னோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கேன். டெஸ்க்டாப்பில் PDF சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் வந்து python.pdf சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த python.pdf பதிலாக நான் வந்து இன்னொரு நேம் வந்து ரீநேம் பண்ண போறேன். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீநேம் பண்ண போகிற அந்த ஃபைல் லொக்கேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீநேம் ஈக்குவல் டெஸ்க்டாப்பில் PDF ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த python.pdf பதிலாக நான் வந்து satya.pdf சொல்லிட்டு நான் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா OS டாட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே OS டாட் ரீநேம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஃபைல். ஓகேங்களா. இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு ரீநேம் பண்ண போகிற ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரீநேம் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸோ ஃபைல் வந்து ரீநேம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் ரீநேம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா. இந்த மெசேஜ் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபைல் மட்டும் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் Ctrl+Shift+F10 பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா PDFல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைத்தான் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேங்களா. நமக்கு C# HTML பைத்தான் சொல்லிட்டு நமக்கு 3 ஃபைல் இருக்குது. நான் எந்த ஃபைல் நேம் ரீநேம் பண்ண போகிறேன்னா இந்த பைத்தான் ஃபைலை வந்து ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ பைத்தானுக்கு பதிலாக சத்யான்னு சொல்லி நான் ரீநேம் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Ctrl+Shift+F10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் ரீநேம் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ என்னோட ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் வந்து என்னோட டெஸ்க்டாப் ஃபோல்டரில் PDF ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா நமக்கு வந்து பைத்தான் நேமுக்கு பதிலாக நமக்கு சத்யாங்கிற நேம் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ரீநேம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைல் நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ரீநேம் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அகைன் வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். சத்யாங்கிற ஃபைலை வந்து நான் அகைன் நான் பைத்தாங்கிற ஃபைலாக நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த வேரியபிள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே ரீநேம் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன். அந்த இந்த ஒரிஜினல் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒரிஜினல் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த ரீநேம் போல நான் அப்படியே நான் மாற்றி விட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த லொக்கேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஃபைல் ரீநேம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்கும். இப்போ என்னோட பைத்தான் அதாவது PDF ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ PDF ஃபோல்டர் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைத்தான் சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபைல் வந்து ரீநேம் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ மூவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து அந்த ஃபைலை நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதான் இந்த மூவ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சோர்ஸ் ஃபைல் நான் ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபைல் நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க இது நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபைல் நான் போட்டுக்கிறேன். சோர்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் PDF ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா python.pdf அப்படிங்கிறது ஒரு சோர்ஸ் ஃபைல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெஸ்டினேஷன் ஃபைல் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. டெஸ்டினேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். இங்கே பாருங்க டெஸ்டினேஷன் ஈக்குவல் அதே டெஸ்க்டாப்பில் PDF ஃபோல்டர் கிடையாது
ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபைலை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் வந்து இந்த ஃபைல் இருக்காது. நம்மளுக்கு வந்து ஃபைல்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு python.pdf சொல்லிட்டு அந்த ஃபைல் வந்து மூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் நமக்கு எழுதிக்கலாம். மூவ் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் வந்து இங்கே ஷட்டில்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் நான் கால் பண்ணிக்கிறேன். shuttle.move ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சோர்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, சோர்ஸ் ஃபைல் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபைல். ஓகேங்களா, இதை நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மூவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். திஸ் டபுள் கோட்ஸில் ஃபைல் MOVED மூவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஃபைலுமே கிடையாது. ஓகேங்களா, எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல நான் வந்து இந்த பைத்தான் ஃபைல் வந்து வச்சிருக்கேன். இந்த பைத்தான் ஃபைல் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் மூவ்டு சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் என்னோட ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைத்தான் ஃபைல் வந்து இங்கே மூவ் ஆயிருக்கும். நீங்கள் வந்து இந்த சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பைத்தான் ஃபைல் வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்னாச்சுன்னா அந்த பைத்தான் அப்படிங்கிற ஃபைல் வந்து இந்த பிடிஎஃப் ஃபோல்டரில் இருந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ரீப்ளேஸ் அப்படின்னா ஒரு ஃபைல் நேமுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஃபைல் நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவல் ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன். அந்த ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷன் நான் அங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபைல்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்குள்ளார அந்த வேரியபிள்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் நான் கொடுத்துக்கிறேன். அதாவது ஃபைல்ஸ் ஃபோல்டரில் python.pdf சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பைத்தான் நேமுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் வேறு நேம் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஃபைல்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் நாங்கள் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபைலில் வந்து ஜஸ்ட் டெஸ்க்டாப் ஃபோல்டரில் ஃபைல்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மூர்த்தி.pdf சொல்லிட்டு நான் அந்த ஃபைல் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிமிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ரீநேம் ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். os.replace ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் இதில் ஃபஸ்ட் நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபைல் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஃபைல் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு ஃபைல் வந்து ரீப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபைல் ரீப்ளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் python.pdf பதிலாக மூர்த்தி.pdfன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைல் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைத்தான் சொல்லிட்டு நமக்கு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு ரீநேம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா Ctrl Shift + F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் ரீப்ளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து அந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூர்த்தின்னு சொல்லி நமக்கு அந்த ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், அதாவது ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபைலை வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஃபைலை வந்து ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபைலை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து இந்த பிடிஎஃப் ஃபோல்டர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஆக்சுவல் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த லொக்கேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த python.pdfக்கு பதிலாக நான் வந்து HTML சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். HTML சொல்லிட்டு ஒரு PDF ஃபைல் வச்சிருக்கேன். அந்த PDF ஃபைலை இந்த PDF ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபைல் நேம் என்ன பண்ணுறேன்னா இங்கே மூர்த்தி.pdf பதில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, இப்போ எங்கள் PDF ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா HTML சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டருக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இது வந்து மூவ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். இங்கே வந்து மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த மூர்த்தி ஃபைல் கூட அந்த HTML ஃபைல் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சோர்ஸ் ஃபைல் நான் மாற்றியாச்சு, அந்த டெஸ்டினேஷன் ஃபைல் நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து இந்த PDF ஃபோல்டரில் இருக்கிற HTML ஃபைல் வந்து ஃபைல்ஸ் ஃபோல்டருக்கு வந்து மூவ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர்லேருந்து அந்த ஃபைலை எடுத்து நம்ம இன்னொரு ஃபோல்டருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்.
நம்மளுக்கு வந்து ஃபைல் ரீப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து என்னோட லொகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் வந்து இல்லை. இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் வந்து இங்கே மூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ஃபைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இது நான் கமெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சரி, கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம காப்பி ஃபைல் பற்றி பார்க்கலாம். ஸோ காப்பி ஃபைல்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஷீஷாப் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து நான் இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, ஷீஷாப் அப்படிங்கிற ஃபைல் வந்து இந்த பிடிஎஃப் ஃபோல்டரில் அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி மாரி தான். ஓகேங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து காப்பி ஃபைல் அப்படிங்கிறது. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரிஜினல் ஃபைல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரிஜினல் ஃபைல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் ஃபைல் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைலில் என்னோட லிங்க் நான் கொடுத்துக்கிறேன். அது பிடிஎஃப் ஃபோல்டரில் இருக்கிற ஷீஷாப் ஃபைல் வந்து எனக்கு எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு மூவ் ஆகணும். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து டார்கெட் லொக்கேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸில் எனக்கு ஷீஷாப்.pdf சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபைல் வந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு மூவ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் வந்து ஷட்டில் அப்படிங்கிற பேக்கேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஷட்டில் டாட் காப்பி ஃபைல். ஓகேங்களா, ஸோ காப்பி ஃபைலில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரிஜினல் கொடுக்குறேன். ஸோ ஒரிஜினல் நம்மளுக்கு இந்த லொக்கேஷன் இருந்து இந்த டார்கெட் லொக்கேஷனுக்கு அந்த ஃபைல் வந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா, இங்கே டார்கெட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டில் வந்து ஃபைல் காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஃபைல் காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபோல்டர் இருக்கிற ஷீஷாப் ஃபைல் வந்து நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து காப்பி ஆயிரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிடிஎஃப் ஃபோல்டரில் அந்த ஃபைல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஃபைல் காப்பீடு சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்னோட லொக்கேஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஷீஷாப் ஃபைல் வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபைல்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து இங்கே வந்து காப்பி ஆயிரும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து கட் ஆகாது, ஜஸ்ட் வந்து காப்பி ஆயிரும். ஸோ இதான் வந்து காப்பி ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஜாயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் பாத் கொடுத்துருவேன். நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல் நேமையும் ஃபைல் பாத்தையும் ஜாயின் பண்ணி கொடுக்குறது தான் வந்து அந்த ஜாயின் ஃபங்க்ஷனோட ஒர்க். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் வந்து satya.jpg சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் பாத் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஃபைல் பாத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஃபோல்டரில் இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஓகேங்களா, எனக்கு வந்து இந்த ஃபைல் பார்த்து கூட இந்த ஃபைல் நேம் வந்து ஜாயின் ஆகணும். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து ஜாயின் பாத்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஜாயின் பாத் ஈக்குவல் os.path ஜாயின் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் பாத். ஓகேங்களா, இந்த ஃபைல் பாத்துக்கோ தான் நமக்கு அந்த ஃபைல் நேம் வந்து ஆட் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபைல் பாத் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த ஃபைல் நேம் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபைல் பாத்தும் ப்ளஸ் வந்து ஃபைல் நேம் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஜாயின் பாத் அப்படிங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைல் பார்த்து கூட இந்த ஃபைல் நேம் வந்து ஜாயின் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஆனால் நமக்கு ஸ்லாஷ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக்வேர்ட் ஸ்லாஷ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம லோக்கல் டைல் நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் ஜஸ்ட் வந்து சத்யாங்க சொல்லிட்டு அந்த ஜேபிஜி ஃபைல் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா நார்மலாக வந்து லோக்கல் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோல்டரில் குயிக் ஆக்சஸில் போயிட்டு நான் இந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டெஸ்க்டாப்பில் இமேஜ் ஃபோல்டருக்குள்ள சத்யா அப்படிங்கிற ஜேபிஜி ஃபைல் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லிங்க் நான் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்லாஷ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், என்னோட பைத்தாம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த டபுள் ஸ்லாஷ் பதிலாக, அதாவது டபுள் பேக்வேர்ட் ஸ்லாஷுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு டபுள் கோர்ஸில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்களா நமக்கு அந்த பேக்வேர்ட் ஸ்லாஷ் பதிலாக ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு
ஜஸ்ட் இந்த குயிக் எக்ஸலில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ணுற வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரியும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்லாஷ் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஜாயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த ஃபைல் பார்த்தியும் ஃபைல் நேமையும் ஜாயின் பண்ணுற ஒர்க் தான் வந்து ஜாயின் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜில் ஓஎஸ் பேக்கேஜ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டில் பேக்கேஜில் இருக்கிற பேசிக் ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோக்கான சோர்ஸ் கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.